விதைகள் எந்த பயிர் பண்ண போகிறீங்களோ அந்த பயிரில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிக உற்பத்தி திறன் உள்ள விதைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பதிவுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒரே ஒரு சீசனில் இப்போ நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம். இப்போ அந்த பயிர் பண்ணும்போது இப்போ நிலக்கடலை போடுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வகையிலான கடலைகள் ஒரு ஏக்கருக்கு சிறப்பாக கவனிச்சிங்கன்னா 1000 கிலோ அது உற்பத்தி தருதுன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இன்னொரு வகை கடலை, அதாவது கிர்னார் 5ன்னு சொல்லுவாங்க, அந்த வகை கடலை வந்து உத்தேசமாக 1600லேருந்து 1800 கிலோ உற்பத்தி தருதுங்க. அதே இதில் வந்து அடுத்த லெவலில் இந்த கதரின்னு ஒரு கடலை இருக்குங்க, அது வந்து 1800லேருந்து 2100 கிலோ கடலை தருது. உளுந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வம்பன் 8 வம்பன் 11 380 கிலோ நமக்கு உற்பத்தி கொடுக்குது. 380 கிலோ உற்பத்தி கொடுக்குது ஒரு ஏக்கருக்கு. அப்படின்னா எல்பிஜி 904 460லேருந்து 520 கிலோ கொடுக்குதுங்க. அதே இதில் எல்பிஜி 934 இந்த ரகம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக 650லேருந்து 700 கிலோ கிடைக்கிது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெல் ரகங்கள் உத்தேசமாக 2400லேருந்து 2600 கிலோ கிடைக்குதுங்க. அதே நேரத்தில் KNM 1638 இந்த மாதிரி வகையான நெல் ரகம் 3200லேருந்து 3300 கிலோ நமக்கு தருதுங்க. எல்லாரோட நிலத்துலையும் நம்ம பார்க்குறோம். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு தாவரத்தை எடுத்துட்டாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய விதைகளில் எது அதிகமான உற்பத்தி திறன் தருது. ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எப்படினாலும் பணம் செலவழித்து ஒரு காரியம் செய்கிறோம், எதுலேயும் நம்ம குறை வைக்கலை. வேலையாளுக்கு சம்பளம், தண்ணீர், எல்லா கட்டமைப்புக்கும் பணம் செலவழிக்கிறோம். அவ்வளோ செலவழித்தோம், எது வித்தியாசப்படுத்தும்? உற்பத்தி. அந்த உற்பத்தி அதிகம் வரணும்னா எந்த பொருள் அதிக உற்பத்தி தரும்னு தெரிஞ்சுட்டு அந்த பயிரை நடவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய செய்தி.